அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய உபதேசங்களை சிறிய உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து நாம் நமது உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துவது என்ற ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இதை தொடராக நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்துகின்றார்கள், யார் இந்த உலகத்தில் யாருக்கு அநியாயம் செய்கின்றாரோ அது மறுமை நாளில் பயங்கரமாக அமைந்துவிடும் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். ஒரு பெண் என்ன செய்கின்றால், ஒரு பூனையை சித்திரவதை செய்கின்றாள். அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், உத்விபத்திம்ராத்துன், ஒரு பெண் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டால் ஃபி ஹிர்ரதி, பூனையுடைய விஷயத்தில் நரகத்துக்குள் அவள் வளர்த்த பூனையுடைய விஷயத்தில் அவள் வேதனை செய்யப்பட்டால் லம் துத்இம்ஹா, அந்த பூனைக்கு அவள் உணவளிக்கவில்லை. வலம் தஸ்கிஹா, அந்த பூனைக்கு எந்த விதமான ஆகாரம், அதாவது பருக நீர் கொடுக்கவில்லை. வலம் தத்துருக்குஹா, அந்த பூனை அவிழ்த்தி விடவும் இல்லை. தவுக்குலுமின் ஹஷாசில் அருளி, அப்படி அவிழ்த்தி விட்டிருந்தால் பூமியில் சரி ஏதாவது பூச்சிகளை அது தின்று வாழ்ந்திருக்கும் என்ற செய்தி முஸ்லிமில் 4515 ஹதீஸ் இலக்கத்தில் கவனிக்கலாம். முக்கியமான ஒரு எச்சரிக்கை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கி வீடுகளில் பூனை பறவைகள் நிறைய வளர்க்குறாங்க. அதே போல் மீன் நிறைய என்ன செய்கிறாங்க, செல்ல பிராணி என்ற அடிப்படையில் வளர்க்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அவை மிருகங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் ஊர்வனங்களாக இருந்தாலும் நீந்தக்கூடிய மீன் வகைகளாக இருந்தாலும் அதுக்கென்று கொடுக்கக்கூடிய உரிமைகள், அதுக்கென்று கொடுக்கக்கூடிய அத்தனையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நரகம்தான் கிடைக்கும் என்ற எச்சரிக்கை பார்க்குறோம். பூனை தானே, பறவை தானே, இது மீன் தானே என்று நம்ம சரியான முறையில் கவனிக்காவிட்டால் அதில் கடுமையாக மறுமை நாளில் நரகத்துடைய வேதனை கிடைக்கும் என்ற எச்சரிக்கை நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், அதாவது சாதாரண ஐயறிவு உள்ள இந்த அதாவது இந்த பிராணிகளுக்கே அநியாயம் செஞ்சு நரகம்னு சொன்னால், மனிதனுக்கு அநியாயம் செய்தால் எப்படிப்பட்ட கடுமையான தண்டனையாக இருக்கும் என்பதைத்தான் நபி அவங்க இதனுடைய மறுபக்கமாக நிலைப்படுத்துகிறாங்க. பூனையை சரியாக கவனிக்காதனாலேயே இந்த தண்டனை என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால், ஏதாவது இடையூறுகள் செய்தால் மறுமை நாளில் அது பயங்கரமாக வரும். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லுல்முல் உலுமாத்தி யௌமல் கியாமா, அநீதி அநியாயம் மறுமை நாளில் பெரிய இருளாக வரும்னு சொன்னாங்க. உச்சக்கட்டமாக அல்ல நரகத்தை கொடுத்துருவார். என்ன அன்புக்குரியவர்களே, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மனிதனை தாண்டி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். என்னால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என்னால் யாரும் அநியாயத்துக்கு ஆளாவிடக்கூடாது, என்னால் யாரும் எந்த நிலைக்கும் போய்விடக்கூடாது என்ற அடிப்படையில் இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டால் மறுமையில் அல்லாஹ் எங்களை மன்னித்து சொர்க்கம் அனுப்பக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன செஞ்சாலும் நான் தான் என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அநியாயங்களை அட்டூழியங்களை செய்வார் என்று சொன்னால் மறுமுடைய நிலை பரிதாபமாக இருக்கும் என்பதை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தேன் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.